ஹிந்து எதிர்ப்பு இந்தியா எதிர்ப்பு அப்படின்றத அவங்க என்றைக்குமே இந்தியான்னு சொல்ல மாட்டாங்க. பாகிஸ்தானில் இருக்காங்க, ஹிந்துஸ்தான் தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய அடிப்படை கல்வியில் 5வது படிக்கக்கூடிய அவங்க சிலபஸில் இந்த வெறுப்பு அவங்க விதைப்பாங்க. என்னுடைய அடையாளமே, என்னோட நாட்டோட அடையாளமே உங்களை எதிர்க்கிறது தான், உங்களுடைய வெறுப்பு, உங்களை கொல்றதே எதிர்க்கிறது தான் என்னுடைய இது. இந்துக்களிடமிருந்து காஷ்மீரை மீட்கிறதுக்கு இன்னும் 10 யுத்தங்கள் வேணாலும் நம்ம செய்வோம் அப்படின்ட்டு. அப்போ இந்த இதில் இருக்கவங்களா நீங்கள் எப்படி நீங்கள் நட்பு நாடுன்னு நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியும். அவங்க ஸ்கூலில் உங்களுக்கு அந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வைப்பாங்க, உங்களுக்கு தெரியும், சின்ன குழந்தைங்களாம் ட்ரெஸ் போட்டு வருவாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்திய கொடியை கிழிக்கிறது, இந்திய கொடியை எரிக்கிறது, இந்துக்களை இது பண்ணுறது, இந்துக்களை கொல்றது. இங்கே இருக்கக்கூடிய சில அறிவாளிங்க ஐஎம் சாரி பாகிஸ்தான் போட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. பாகிஸ்தானோடைய அடிப்படை ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஹிஸ்ட்ரி எவ்வளோ படிக்கிறோமோ நம்மளோட அண்டை நாட்டு ஹிஸ்ட்ரியும் நம்ம படிக்கணும். அந்த 2 நேஷன் தியரியோடைய அடிப்படையே இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களோட சேர்ந்து வாழ முடியாது. அந்த வெறுப்பில் தான் அது ஆரம்பிச்சது. ஒரு நாடு வந்து இன்னொரு மக்களுடைய ஒரு இனத்தோடைய வெறுப்பை மட்டுமே மையம் வச்சு ஒரு நாட்டை நம்ம உருவாக்கணும். அதுதான் பாகிஸ்தான். 70களுக்கு மேலே அங்கே இருந்த இராணுவ சர்வாதிகாரிகள் எல்லாமே அவங்க மதத்தையும் இராணுவத்தையும், அதாவது மதத்தையும் அந்த மக்களையும் ஒன்றா சேர்ந்து அது ஒரு ஃபண்டமெண்டல் இதுவாக மாறிடுச்சு, ஒரு ராடிகலைஸ் கண்ட்ரியாக மாறிடுச்சு. ஹிந்து எதிர்ப்பு இந்தியா எதிர்ப்பு அப்படின்றத அவங்க என்றைக்குமே இந்தியான்னு சொல்ல மாட்டாங்க. பாகிஸ்தானில் இருக்காங்க, ஹிந்துஸ்தான் தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய அடிப்படை கல்வியில் 5வது படிக்கக்கூடிய அவங்க சிலபஸில் இந்த வெறுப்பு அவங்க விதைப்பாங்க. இந்தியா ஒரு இதுவான நாடு, இந்தியா எப்படிப்பட்ட ஒரு மோசமான நாடு, இல்லை இந்த வெறுப்பு இருக்கும், இந்த வெறுப்பு இருக்கும். ஸோ அதுலேருந்து வரக்கூடிய ஒரு நாட்டு மக்கள்லாம் நம்ம வந்து நண்பர்களாக சகோதரர்களாக சொல்லணும் அப்படின்னா அது ஒரு ஜோக் தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. 2வது, பாகிஸ்தான் ஏன் இந்த நிலைமையில் இருக்குது? இப்போது உலகத்தோடைய ஒரு பேசிக் ரூல் என்ன அப்படின்னா, நீங்கள் உழைச்சாதான் நீங்கள் வாழ முடியும். இது அடிப்படை. லக்கு அதெல்லாம் வந்து வேற சில பேருக்கு தான் கிடைக்கும். லக்கெல்லாம் நீங்கள் அடிப்படையாக உழைச்சாதான் அந்த உழைப்புக்கேற்ற இது இருக்கும். லக்கு அப்படின்றது நம்ம வளைகுடா நாடுகள் எடுத்துக்கலாம். திடீர்னு என்ன தோணுனாங்க, என்ன கிணறு இருந்துச்சு, வாழ்ந்துட்டு இருக்காங்க, ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ அது அடிப்படையாக அந்த 5 நதிகள், இந்தியாவிலேருந்து போகக்கூடிய 5 நதிகள் வச்சு ஒரு விவசாயம் செழிக்கக்கூடிய ஒரு பூமியாக பாகிஸ்தான் இருந்துச்சு. இப்போ அவங்க கடந்த 100 வருடங்களா ஒரு பாகிஸ்தானோட ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுத்துக்கோமே, சுதந்திரம் பெற்று ஒரு 70 வருடங்களா அவங்க என்ன அவுட்புட் கொடுத்துருக்குறாங்க? விவசாயம் அவங்களோட உற்பத்தி அப்படின்றது கம்மியாகிட்டே வருது. விவசாயத்தில் நவீனமயமாக்கல்ன்ற மாதிரியான எதுவுமே அவங்க வந்து பெரிய லெவலில் பண்ணல. வேற என்ன அவங்க ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜவுளித்துறையில், அது அந்த காலத்துல இருந்தே இருந்துச்சு. இந்த கார்பெட் போன்றதுல ஜூட் இது ஒரு செட் ஆஃப் மக்கள் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை தவிர பாகிஸ்தான் என்ன உற்பத்தி செய்யுது? எதுவுமே கிடையாது. பாகிஸ்தான் பண்ணுறது எல்லாமே இறக்குமதி. காரு, எலக்ட்ரானிக்ஸ் இது எல்லாமே சைனால இருந்து, எண்ணெய் வந்து கல்ஃப்ல இருந்து, எல்லாமே டிபெண்ட் பண்ணி தான் வாழ்றாங்க. ஸோ உங்களுடைய பொருளாதாரம் அடிப்படையாக ஒரு மனிதனும் உழைத்து அவன் வரி கட்டி அதுக்கப்புறம் அந்த நாடு ஒரு கலெக்டிவாக ஒரு பொருளாதாரமாக வளர்ந்து, அப்போ நீங்கள் ஏற்றுமதி 10 ரூபாய்க்கு பண்ணுறீங்க, இறக்குமதி 10 ரூபாய்க்கு பண்ணுறீங்க அப்படின்ற போது உங்கள் நாடு சுயசார்புன்னு நம்ம சொல்லலாம். நம்மளதே ஒன்றும் டெபிஷிட்டில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஏன்னா சில இடங்கள் நம்மளாங்கிட்ட இல்லை, அந்த கனிம வளங்கள் இல்லை அப்படின்ற போது நம்ம கச்சா எண்ணெய் இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். பாகிஸ்தான் இதுவரை வாழ்ந்தது எல்லாமே தன்னுடைய ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன், அந்த கேந்திர முக்கியத்துவம்ன்றது அந்த பாகிஸ்தானுக்கு இருக்கு. ஆப்கானிஸ்தான் ஒரு இன்னைக்கு எப்படி உக்ரைன் இருந்துச்சோ 70களில் ஆப்கானிஸ்தான் இருந்துச்சு. சோவியத்துக்கு அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. 30 வருட காலம் எந்த உழைப்புமே இல்லாமல் அமெரிக்காட்டிருந்து காசு வாங்கிட்டு வாழ்ந்தாங்க. சோவியத்து உடஞ்சிது. அதன் பிறகு இரட்டை கோபுர தாக்குதல், தீவிரவாதம், வார் ஆன் டெரர் ஆரம்பிச்சாங்க. அடுத்த 20 வருஷம் அமெரிக்காட்ட அவங்க வாங்கினது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $140 பில்லியன். இன்னைக்கு மதிப்புக்கு எடுத்து போட்டோம்னா ஒரு $500 பில்லியன் அளவுக்கான ஒரு இது. இப்போ அது முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணாங்க? இந்தியாவுக்கு எதிராக சைனாவுக்கு தன்னோட இடத்த கொடுத்து இப்போ அவங்க சைனாகிட்டேருந்து வாங்கி ஒரு $65 பில்லியன் வாங்கி அந்த சீபக் ப்ராஜெக்ட்லாம் பண்ணாங்க. ஸோ உங்கள் உழைப்பு எங்கேயுமே கிடையாது. அப்போ அந்த நாடு எப்படி ஸ்திரமாக இருக்கும், எப்படி முன்னேறும்? நீங்கள் ஒருத்தர் நீங்கள் தீவிரவாதத்தை ஏற்றுமதி செய்து, நீங்கள் சோவியத்துக்கு எதிராக அமெரிக்காட்ட கூட்டாளியாக சேர்ந்து, பிறகு அல்கொய்தாவை உருவாக்கி, தாலிபான்களை உருவாக்கி, பிறகு தாலிபான்களுக்கு எதிராக மீண்டும் நீங்கள் அமெரிக்கா கூட்டணியாக செஞ்சு இப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய நாடு தான் அது. ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட். அந்த நாடு என்னைக்கா இருந்தாலும் அது ஒரு நாடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றதுக்கான காரணமே, அடிப்படை காரணமே இதுதான். இப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு நட்பு நாடாக மாறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது எப்பவுமே.
நிச்சயமா கிடையாது. அவங்க விரும்பல. அவங்க விரும்ப முடியாது. ஏன்னா அதோட உங்களுக்கு வந்து நான் எவ்வளோ விலைக்கு சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. நீங்க உங்களுடைய நேயர்கள்ட்ட வெளிநாட்டில் வாழ்றவங்ககிட்ட கேளுங்க. குறிப்பா கல்ஃப்ல இருக்கவங்க பாகிஸ்தானியர்கள், இந்தியர்கள்லாம் ஒன்றா இருப்பாங்க. நீங்க இந்த கமெண்ட் நேரிட்டே சொல்றேன் டைரக்டாக. நீங்க கமெண்ட் போடுங்க, அங்கே இருக்கவங்க கமெண்ட் போடுங்க, உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியும். நட்பு இதெல்லாமே வந்து நீங்க ஒருத்தர் உங்களால நான் வளரணும், என்னால நீங்க வளரணும், அப்போ நட்பா இருப்போம் அப்படின்றது ஒண்ணு. என்னுடைய அடையாளமே, என்னோட நாட்டோட அடையாளமே உங்களை எதிர்க்கிறது தான். உங்களுடைய வெறுப்பு, உங்களை கொல்றதே எதிர்க்கிறது தான் என்னுடைய இது. 3 மாதம் முன்னாடி, அதாவது 25வது முறை உலகத்திலே IMFல கடன் வாங்கின பெருமை வந்து பாகிஸ்தானுக்கு உண்டு. அவங்க ராணுவ தளபதி காஷ்மீர் சாலிடாரிட்டி டேன்னு சொல்லி அந்த காஷ்மீர் தினத்தன்று அவங்க வீரவசனம்லாம் பேசுவாங்க. அவங்க ராணுவ அதாவது அவங்க நாட்டு மக்கள் கிட்டத்தட்ட 40% கீழே வறுமையில் இருக்கிறாங்க. பலுச்சிஸ்தான்ல 84% குழந்தைகள் ஸ்கூல் ட்ராப் அவுட், ஹையர் எஜுகேஷனே போகிறது கிடையாது. வறுமை தலைவிரித்து ஆடுது. உங்கள் நாடு முழுக்க நாட்டுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. நாட்டோடைய பொருளாதாரம் 25வது முறையாக நீங்கள் போய் பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமையில நீங்கள் இருக்கிறீங்க. இவ்வளோத்தையும் இருந்து அவங்க ராணுவ தளபதி என்ன சொன்னார்னா, காஷ்மீரை பிடிப்பதற்கு, இந்துக்களிடமிருந்து காஷ்மீரை மீட்கிறதுக்கு இன்னும் 10 யுத்தங்கள் வேணாலும் நம்ம செய்வோம் அப்படின்ட்டு. அப்ப இந்த இதுல இருக்கவங்களா நீங்க எப்படி நீங்க நட்பு நாடுன்னு நீங்க டிஃபைன் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க இருக்கக்கூடாது, நீங்க உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படி நீங்க வந்து நட்பு ஆகவா அப்படின்றது எப்படி சாத்தியம்? இந்த அளவுக்கு வெறுப்பு அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுடைய பிறப்பே அப்படிதான். இந்த நாடு உருவாகும் போதே அதோடைய அடையாளமாவே இதான் இருந்துச்சு. ஏதாவது சில தலைவர்கள் அந்த மாதிரி சொல்லி அந்த மாதிரி பாகிஸ்தான் பிரிச்சு கொடுத்தாலுமே மக்களோட மைண்ட் செட்டுமே 5 தலைமுறையும் அவங்க இருக்கு. இங்க சின்ன குழந்தைக்கு இப்ப நீங்க புத்தகத்துல என்ன எழுதுறீங்களோ அதை பொறுத்து தான், அதை கேட்கறது அதை பொறுத்து தான் அந்த ஷேப் அப் ஆகும். அவங்களுக்கு அதுதான். அவங்களுடைய உதாரணத்துக்கு என்னுடைய பாகிஸ்தான் நண்பர் என்கிட்ட ஷேர் பண்ணது, அவங்க ஸ்கூல்ல உங்களுக்கு அந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வைப்பாங்க. உங்களுக்கு தெரியும், சின்ன குழந்தைங்களாம் ட்ரெஸ் போட்டு வருவாங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்திய கொடியை கிழிக்கிறது, இந்திய கொடியை எரிக்கிறது, இந்துக்களை இது பண்றது, இந்துக்களை கொல்றது. மும்பையில் நடந்த தாக்குதல், இரட்டை கோப்பு, அந்த 26/11 அப்போ நம்ம நடந்த தாக்குதல், 180 பேருக்கு மேலே இறந்தாங்க. அந்த நிகழ்வை வந்து கொண்டாடுறது. இப்படிப்பட்ட வஞ்சம் இருக்கக்கூடிய ஈவிரக்கம் இல்லாத ஆட்களில் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் நட்பு கொண்டாட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அரசியல் ரீதியாக அவங்க வேணால் பேசிக்கலாம், நீங்கள் பஸ் விடலாம், என்ன பண்ணலாம். அந்த நாடு திருந்துறதுக்கான வாய்ப்பு 1% கூட கிடையாது.